இன்னைக்கு நான் உங்களுக்கு இந்த சோதனை குழாய் சிகிச்சை யார் யாருக்கெல்லாம் ரொம்ப சாத்தியம் அப்படின்றத சொல்கிறேன். கொஞ்சம் தம்பதியினரோட வயது முதிர்ந்தவர்களாக இருந்தால், அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்ததுன்னா ஒரு 37 வயதிற்கு மேற்பட்டு இருக்கும்போது, ஆணாக இருக்கும்போது அவங்க ஒரு 38 வயதிற்கு மேலே இருக்கும்போது, ஆண்களுடைய உயிரணுக்கள் குறைபாடு இருந்தாலோ, இல்லை துடிப்பு குறைவாக இருந்தாலோ, இல்லை வடிவத்தில் இருக்கக்கூடிய உயிரணுக்கள் குறைவாக இருந்தாலோ இந்த வைத்தியம் சாத்தியமாக இருக்கும். மற்றபடி பெண்களுக்கு உண்டான பிரச்சனைகள் அப்படின்னு இருக்கும்போது, ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி வயது முதிர்ந்தவங்களாக இருக்கிறவங்க, கருமுட்டைகள் ரொம்ப எண்ணிக்கையில் குறைவாக இருக்கிறவங்க, அதுக்கப்புறம் திருமணமாகி 5 வருடங்கள் ஆகி எதுவுமே காரணம் இல்லை, எல்லாமே நல்லா இருந்தாலும் கருதரிக்கலை அப்படின்றவங்க, ஐயுஐ சிகிச்சை நம்ம பார்த்திங்கன்னா ஒரு 3 முறை வரைக்கும் செய்யலாம், அதிகபட்சம்ன்றது 6 முறை வரைக்கும் செய்யலாம். அதுக்கும் மேலே இவங்க ஐயுஐ சிகிச்சை செஞ்சால் அது இவங்களுக்கு சாத்தியமாக இருக்காது. ஸோ ஒரு மேக்ஸிமம் 6 அட்டம்ப்ட்ஸ் ஐயுஐ ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டாங்க, நல்ல கருதரிப்பு மையங்களில் 3 முறை செஞ்சுட்டாங்க அப்படின்னாலே இவங்க அடுத்த சிகிச்சை சோதனை குழாய் சிகிச்சை மேற்கொள்ள ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ஆண்களுக்கு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், வெந்து குறைபாடு இருந்தாலோ, வடிவத்தில் கோளாறு இருந்தாலோ இந்த மாதிரி செய்யலாம். இதை தவிர பார்த்திங்கன்னா கிருமி தாக்கம், சில நேரங்களில் பார்த்திங்கன்னா அந்த ஆணோ பெண்ணோ ஏதாவது சூழ்நிலையின் காரணமாக இந்த ஹெச்ஐவி இந்த மாதிரி கிருமி தாக்கம் ஏற்பட்டிருந்ததுன்னா நம்ம இந்த இக்ஸி செயல்முறை மூலயமா கருதரிக்க வைக்கும்போது அந்த பெண்ணுக்கு பிறக்க போகிற குழந்தைக்கும் சரி, அந்த கர்ப்பமாகக்கூடிய தாய்க்கும் சரி, அந்த கணவர்கிட்ட இருக்கிற அந்த ஹெச்ஐவி தொற்று வராமல் நம்மளால் காப்பாற்ற முடியும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் உள்ளவங்க எல்லாருக்குமே சோதனை குழாய் ஆகப்பட்டது ரொம்ப சாத்தியமாக இருக்கும்.